லஞ்சு டயட் பிளானுங்க. நம்ம திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முக்கியமாக யாருனால ஜிம்முக்கு போக முடியலையோ, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ண முடியல, என்னால் ஜிம்முக்கு போக முடியாது, நான் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது ஃபுட்லேயே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு மசில்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லை. மேக்ஸிமம் லஞ்ச் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வாழை இலையில் சாப்பாடு நல்லா குமிச்சு வச்சு அதில் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக காய்கறிகள் வச்சு அதுக்கு தொட்டுக்க சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய், அப்பளம், வடை அது மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் பாயாசமும் இருக்கும். ஸோ அந்த ரைஸுக்கு சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், அப்புறம் தயிர், அந்த மாதிரி வெரைட்டியாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். நம்ம உடலுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு 500லேருந்து 700 கேலரிஸ் அளவுக்கு ஃபுட் இருந்தாவே போதும். ஸோ அந்த கேலரியை விட அதிகமாக நீங்கள் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகத்தான் செய்யும். நீங்கள் ஒரு சில டைமில் லஞ்ச் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. பிரியாணியில் கிட்டத்தட்ட 900 கேலரிஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பிரியாணி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும். கடவுள் கொடுத்த உடம்பை நாம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரைண்டரில் நம்ம மாவு ஆட்டும்போது அதில் ஒரு படியோ 2 படியோ, ஸோ ஒரு குறைஞ்சபட்ச அளவாக போட்டால் தான் அதில் கொஞ்சமாக தான் மாவாட்ட முடியும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே டைமில் போய் நீங்கள் அவ்வளோ கிரைண்டரில் நீங்கள் மாவு போடும்போது அதனால் மாவு சீக்கிரம் ஆட்ட முடியாது. இதனால் மாவு பதத்துக்கும் வரவும் வராது. ஸோ அது மாதிரி தாங்க நம்ம உடம்பும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்போவுமே வயிறு நம்ம சாப்பிடவே கூடாது. அதில் மினிமம் ஒரு கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு டைஜஷன் ஆகும். ஸோ நீங்கள் அதிகமாக சாப்பிட எக்ஸ்ட்ரா ஃபுட்டு எல்லாமே கொழுப்பில் தான் மாறுப்போங்க. ஸோ அதனால் நீங்கள் மதிய உணவை முடிஞ்ச அளவுக்கு குறைவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த டயட் பிளானை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடந்த ஒரு 20-30 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரைஸ் சாப்பிட்டு தான் பழகியிருக்கோம். ரைஸ் சாப்பிடாம லஞ்சு இல்லை அப்படிங்கும்போது அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நான் காமனாக ரைஸை மட்டும் ஒவ்வொரு நாள் ஃபுட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். ரைஸ் இல்லாமையும் நாம் டயட் பிளான் ரெடி பண்ண முடியும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது தனி வீடியோவை உங்களுக்கு நான் போட் பண்ணுறேன். என்னோட பேர் ஜிகே. ஜீரோ சுகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், வெயிட் கெயின், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், அப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் லேடிஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ப்ரெக்னன்சி, ஸோ உங்களுக்கு உண்டான டயட் பிளான் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுக்கலாம்னு சொல்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மதிய உணவுகள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீனு ப்ளஸ்ஸு ஃபைபரும் அதில் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சத்துள்ள உணவுகள். ஒரு சிலர் சாப்பிடாமையே வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. சரி, சாப்பிடாமல் இருந்தால் அப்படிங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும் ஆகாதுங்க, உங்கள் உடம்பும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் எடுக்கிற உணவுகள் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் அதிக சத்துக்கள் இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தருங்க. ஸோ மண்டே டயட் பிளான் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கங்க. 100 கிராம் ரைஸ் காமனாக எப்போ எடுத்துக்கங்க. 100 கிராம் ரைஸ் எப்படி எடுத்துக்கிறது தெரியல, என்கிட்ட வெயிட் மிஷின் எதுவும் இல்லை அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட்டை டிவைடட் பை 3 பிரிச்சுக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 4 டிவைடேட் பண்ணுவாங்க. 4 பிரித்தா ரொம்ப நல்லது தான். பட் நான் 3 பிரிச்சிருக்கேன். ஏன்னா 4 பிரித்தோம் அப்படிங்கும்போது இந்த சாப்பாடோட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, சாப்பாடு சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனே போயிடும். ஸோ அதனால் நான் 3 பிரிச்சுக்கிட்டு ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கங்க, ஒரு பங்கு ரைஸு. அதுக்கடுத்தது முருங்கைக்கீரை ஒரு சைடில் எடுத்துக்கங்க, ஒரு பங்கு. ஸோ கீரை வகைகளை எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க. அப்புறம் முட்டை பார்த்தீங்க எடுத்துக்கலாம். முட்டை பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு இல்லாததை ஒயிட் எக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன், இந்த 3மே கலந்து இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், உடம்புக்கு நல்லது தான். செவ்வாய்க்கிழமை மதியம் லஞ்சு டயட் பிளான் என்ன எடுத்துக்கலான்னா, அதே சேம் ரைஸ் 100 கிராம் எடுத்துக்கங்க, 3 ஒரு பங்கு.
ரெண்டாவது, நீங்கள் சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். சிக்கனில் வந்து புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைஸும் சிக்கனும் எடுத்துக்கிற அப்படின்னால நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்களோ அப்போது நீங்கள் ஃபைபர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் பைக்கோ காரோ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பைக்கும் காரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூலில் ஓடும், பெட்ரோலோ டீசலோ ஓடும். பெட்ரோலுக்கு பதிலாக நீங்கள் கெரோசினோ இல்லை வேறு ஏதாவது ஊற்றி வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா வண்டி வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவையான உணவுகளோ அதை மட்டும் எடுத்துட்டாவே போதும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம தேவையில்லாத உணவுகள் மைதா ஐட்டமெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால ப்ளஸ் ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸும் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் தேவையில்லாமல் பேடு கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ வண்டியை நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வண்டி ரிப்பேராக போச்சுன்னா மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம உடம்பு அப்படி கிடையாது. ஒன்ஸு நம்ம உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ புதன்கிழமை மதியம் லஞ்ச் டயட் பிளான் என்ன எடுத்துக்கலான்னா அதே 100 கிராம் வந்து ரைஸ் எடுத்துக்கங்க, 3ல் 1 பங்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை கம்ப்ளீட் ப்ரோட்டீனுங்க. முட்டை வந்து எக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு காய்கறிகள் அதிகமாக சேர்த்திங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வியாழக்கிழமை நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் எடுத்துக்கலாங்க. ப்ளஸ் பன்னீர் கிரேவி, பன்னீர் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம்தான். இதனால் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. வெள்ளிக்கிழமை லஞ்ச் டயட் பிளான் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பீக்கங்காய் பொரியல், சுரக்காய், அதாவது தண்ணீர் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்கறிகளை எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் போடாது. அது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அப்புறம் தட்டைப்பயிறு எடுத்துக்கங்க. ஸோ தட்டைப்பயிறு வகைகளை நீங்கள் கிரேவியை கூட எடுத்துக்கலாம், இல்லை வெறுமனே தட்டைப்பயிறு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ தட்டைப்பயிறு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன். ஸோ இந்த உணவு ஆரோக்கியமான உணவுகள் தான். சனிக்கிழமை மதியம் டயட் பிளான் என்ன எடுத்துக்கலான்னா 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கங்க. ப்ளஸ் அது கூட தயிர் எடுத்துக்கங்க, கெட்டி தயிராக எடுத்துக்கங்க, அது ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து கத்திரிக்காய், புடலங்காய், ஸோ அது மாதிரி காய்கறிகளை நீங்கள் அதிகமாக எடுத்துங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான் அதிகமாக இருக்குது. இந்த டயட்டில் வந்து நான் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நம்ம ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஃபிஷ்ஷோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல விலை அதிகமாக கூட இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃபிஷ் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலுமே ஃபிஷ் வந்து நமக்கு சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. டேஸ்ட்டுக்காக சாப்பிட்லாமே தவிர நீங்கள் ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்க, நீங்கள் ஒரு 200 கிராம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் மீன் வந்து ஒரு 1/2 கிலோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மீன் சாப்பிட்டா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் மீன் வந்து இந்த டயட்டில் நான் ஆட் பண்ணலை. ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து லஞ்ச் டயட் பிளானில் நான் பார்ட் 2ல் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ் எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது இந்த டயட் பிளானில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அப்பளம், வடை இந்த மாதிரி ஐட்டம் நான் சேர்க்கவே கிடையாது. முக்கியமாக பாயாசம் நீங்கள் சேர்த்துக்கவே கூடாது. பாயாசம், ஸ்வீட்ஸு இது சேர்த்துக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஆகும். ஊறுகாய் சாப்பிட்டா என்ன வெயிட்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் நிறைய ஊற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் கொஞ்சமாக தானே இருக்குது, இதை சாப்பிட்டு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கும் போது நீங்கள் நல்ல வெயிட் ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஆயில் தானே, கொஞ்சம் ஊறுகாய் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது அது மூலமாகவும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஆயிலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட டயட் பிளான்லேருந்து நீங்கள் ஊறுகாய், அப்பளம், வடை, இந்த ஸ்வீட் பாயாசம் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கொடுத்துருக்க டயட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா டே வைஸில் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறீங்க அந்தளவுக்கு நல்லது. பட்டு நீங்கள் சமையல் செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கடைசி நேரத்தில் போயிட்டு காய்கறிகள் இல்லை வேறு எதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டயட்டில் கான்சன்ட்ரேட்டாக இருங்க.
இந்த டயட்டை 1 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் 2 kgs வரைக்கும் குறையிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குங்க. நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்து டயட் பிளான் கேட்குறீங்க. ஸோ நான் எல்லா கமெண்ட்டுமே பார்த்தேன். பட் அந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் தனித்தனியாக என்னால் டயட் பிளான் கொடுக்க முடியாது. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டயட் பிளான் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஜெண்டரை கொடுத்துங்க. நேம் கொடுத்தாலும் தப்பு இல்லை, மேலா ஃபீமேலான்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஏஜ் வந்து எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, நீங்கள் எவ்வளோலேருந்து எவ்வளோ குறைக்கணும், அதாவது 80 கிலோவிலேருந்து 60 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் டைப் என்ன, நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க் போகிறீங்களா, உட்காந்துட்டு வேலை பார்க்குறீங்களா, இல்லை மார்க்கெட்டிங்கில் பைக்கில் அதிகமாக சுற்றிட்டு இருக்கீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, ஸோ நீ என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒபிசிட்டி இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, பிபி, லேடிஸ்க்கு உண்டான பிசிஓஎஸ்ஸு, இர்ரெகுலர் பீரியட்ஸு, தைராய்டு, அப்புறம் ஏஎம்ஹெச் லெவல் வந்து லோவாக இருக்கா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ஸோ இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் டயட் பிளான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு, எந்த கேட்டகரியில் வந்து அதிகமான கமெண்ட் வருதோ அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நான் டயட் பிளான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் டயட் பிளான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப முக்கியமான டயட் பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் டயட் தாங்க. நீங்கள் காலையில் டயட் பிளான் இருக்கீங்க, மதிய டயட் பிளான் இருக்கீங்க, இந்த ரெண்டுத்தையும் விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு தாங்க நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன ஒரு அட்வைஸ்னால் ஒருத்தர் 88 கிலோவிலிருந்து 70 கிலோ குறைச்சிருக்காரு. ஸோ வித்தின் 8 மாதத்தில் அவர் இந்த வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அது வேறு யாரும் இல்லைங்க, அது நான் தான். ஸோ நான் எப்படி வெயிட்டை குறைச்சேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டின்னர் டயட் பிளான் ஸோ அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.